நீ வந்து இந்த பிரியாணிலாம் செய்யாத. அது என்னது டயட் பிரியாணிலாம். நல்ல குட்டி குட்டியா கத்திரிக்காய் இருந்தா, நாட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்தா அப்படியே உருண்டையா போட்டுறணும். இந்த பிரியாணிக்கு செய்யற கத்திரிக்காய் அதை எப்படிதான் செய்யணும்? நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க இப்படி சொல்றீங்க? அது சொல்ல என்னோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. பெரியமா தாளிக்கும் போது கூப்பிட சொன்னேன்ல, சரி வைக்கலான்னு வச்சேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டீங்களா அதுக்குள்ள? இது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டேன், வெங்காயம் போட்டிருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ இது போடுவீங்க? 1/2 கிலோ தக்காளி. வெங்காயம் 1/2 கிலோ, 1/2 கிலோ தக்காளி. ரெண்டுமே ஈக்குவலாக போடுவீங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக போடணும். 1/2 கிலோ தக்காளி போதுமா? கொஞ்சம் கம்மியாக போதும். ஏன்னா 1/2 கிலோ மசாலா விரும்பிகளுக்கு 1/2 கிலோ தக்காளி போடலாம். பெருசு பெருசாக நினைக்கிறானே கரெக்டாக இருக்கும்ல. வதங்கிடும்ல, எண்ணெயிலே வதக்கிட்டா வதங்கிடும். எண்ணெயே இல்லை சுத்தமா. எண்ணெய் எதுக்குப்பா? எண்ணெய்ன்ற எண்ணெயெல்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏப்பா பிரியாணிக்கு என்ன தானேப்பா போடுவாங்க? இது என்னப்பா ரொம்ப இருக்குது? போடலாம், அதுக்காண்டி ரொம்ப எண்ணெயே இல்லப்பா சுத்தமா. நீ வந்து இந்த பிரியாணிலாம் செய்யாத. அது என்னது டயட் பிரியாணிலாம். டயட் பிரியாணிலாம் செய்யக்கூடாது. பிரியாணி மாதிரி செய். ரொம்ப எண்ணெயே இல்லை, சுத்தமா இல்லை. உன்னை வேற செய்ய சொல்ல, நம்மளே செஞ்சிடலாமாப்பா. எவ்வளோதான் எண்ணெய் போட்ட? தம்மா துண்டு பாக்கெட்டை ஊற்றி, பாக்கெட்டில் கொஞ்சம் 1 கிலோ தான், அதுவும் இந்த இதுவும் ஊற்றிருக்கேன். சரி, நெய் கிட்ட இருக்கு. லாஸ்ட்ல கொஞ்சம் ஊத்துவேன்பா நெய். அப்புறம் என்ன? 1 கிலோ அரிசி 1.25 கிலோ மட்டன் போட்டு 1/2 கிலோ வெங்காயம்ன்றது எனக்கு ரொம்ப கம்மியா தெரியுது. அதான் ரொம்ப அது மசாலா. அரிசி 2 கிலோ மொத்தம், கறியும் அரிசியும் சேர்த்து 1/2 கிலோ தான் அதுக்கு. வெங்காயம் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது எனக்கு பார்க்க. இன்னைக்குதா கொஞ்சம் புளிக்குது. அம்மா தக்காளியை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த பாரு, தோல் இந்த மாதிரி தடிமமா இருக்கு, அதனால தான் இது வேகாது. இந்த மாதிரி தக்காளி தானே வருது, இதில் தான் எல்லாரும் பிரியாணி செய்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? நம்ம வந்து விலைய அது ஓன் தப்பு இல்லை, இது வந்து விளைய வச்சவங்க தப்பு. எதையுமே சொல்லாம போட்டுறாங்க. போட்டேன்பா. அது வேகமாக செய்கிறத பார்க்குது, நீ தான் பக்கத்தில். நீ 2 ஸ்பூன் போட்டேன், 2 ஸ்பூன் அவ்வளோதான். சரி, ஓகே. தக்காளியை போட்டு தக்காளி போடுறேன் நான். தக்காளி இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டுச்சு? இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன். ஆரம்பிச்சிட்டாங்கம்மா உங்க அக்கா, ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஞானம் வந்துடுச்சு. சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுனால அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணுமா பிரியாணி? அடுத்த நாள் வச்சு சூடுலாம் பண்ணி சாப்பிட. அது என்னவோ கரெக்டு தான். அந்த காலத்து அப்போ வந்து சாப்பாடு வந்து அவ்வளோ அரிதாக கிடைச்சது, புரிஞ்சா? பிரியாணிலாம் அரிதாக கிடைச்சிச்சு. இப்பெல்லாம் வந்து அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 10 தடவை கிடைக்கும். ஒரு தெருவுல எத்தனையோ கடை வந்துருச்சு, புரிச்சா? அப்போ அரிதா இருந்ததுனால அதை வேஸ்ட் பண்ணாம. அம்மா அறிவா பேசுறாங்க பாருங்க பெரியம்மா. அதெல்லாம் கரெக்டு தான். அதனால பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வேற இந்த பசங்கள்லாம் நம்மலாம் மட்டன் பிரியாணி செய்யறதுல ரொம்ப பெரிய இதுதான். ஆமா, நாங்கெல்லாம் மட்டனே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பார்ப்போம். அதான் உண்மை, புரிஞ்சா? அவங்க நாங்க எடுத்துன்னு செய்யவே மாட்டோம், செய்யவே இல்லை. மாசத்துல ஒரு நாள் மட்டனு இப்படி வாங்குவோம். பக்ரீத் பிரியாணி வாரம் 2 சிக்கனு அப்படி. பக்ரீத் பெருநாளுக்கு அந்த குர்பான் கறி எப்போ வரணும் உட்காந்துருப்போம் சமைக்கிறதுக்கு. அம்மா சோறுல செஞ்சிருவாங்க, நெய் சொல்ல ஆக்கிடுவாங்க. அந்த கறி குழம்புக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது எப்படிதான் இல்ல இல்ல அப்படி சில பேர் வேலை அப்படிதான். கீழே அங்கெல்லாம் நறுக்கி போட்டுப்பாங்க. அதான் அது கிச்சன்ல வேலை செஞ்சேன். இங்க பார்த்தா வெங்காயம் குப்பை செய்ய மாட்டேன், எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சு. அங்க பார்த்தா பூண்டு குப்பை, இங்க பார்த்தா அந்த குப்பை, அப்படி இருக்கும் கிச்சன்ல சில பேர். எங்க அம்மா கிட்ட வந்துட்டு கரெக்டா வேலை செய்யணும். எங்க அம்மா கிட்ட வந்து ஈஸியாலாம் வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட முடியாது. என்னன்னா அது சொல்லவே மாட்டாங்க. அது வந்துட்டு எதனாலன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு என்னன்னா இன்னுமே பெஸ்டா நம்ம அப்பதான் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்களா, இல்ல வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களா,
இல்ல வந்து இவங்க கிட்ட சொன்னா ரொம்ப திமிராயிரும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்களான்றது தெரியல. அப்படிலாம் அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. அப்படிலாம் இல்லை, என்னோட வேலை வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும்ல. என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கவும் முடியாதுதான். ஆனா அந்த சுத்தம் இல்லையேன்றது ஒரு டென்ஷன் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றபடி வந்து அடுத்தவங்களை டாமினேட் பண்ணவோ அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்க அம்மாவை. பட் என்னன்னா நானே இப்போ வந்து இங்கே வேலை செய்கிறேன், ஏதாவது வேலை செஞ்சுருக்கனாலுமே வந்துட்டு பெருசான அப்ரிசியேஷன்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து எதிர்பார்க்க என்ன க்ளீனாக பண்ணுறது போயிடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை பற்றி வந்து பெருசாக வந்துட்டு இது பண்ணுறது நான் என்னென்னா சமைக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். இருந்தாலுமே ஏதாவது சம்டைம்ஸ் நமக்கு வந்து அப்ரிசியேஷன் தேவைப்படும்ல. அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்பலாம் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் இல்லை, ஒருத்தர் செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க, ஓகே. நம்ம இப்போ நாங்கள்லாம் எப்படி வளர்ந்தோன்னா, அதாவது அந்த குறிப்பெறிஞ்சு செய்வோம்ல டக்குன்னு, என்னடா இந்த டைமில் இந்த இதை செய்யணுமே அப்படின்னு டக்குன்னு செய்வோம். அந்த மாதிரி இருந்தான். இப்போ உள்ளவங்கெல்லாம் எப்படின்னா வேற மாதிரி இருக்காங்களா, அது வந்து நமக்கு டென்ஷன் ஆகுது. எப்படி இவங்களுக்குலாம் இந்த யோசனையே வரமாட்டேங்குது, ஒரு மாதிரியா வந்து இது ஆகும். ஆனா நான் காட்டிக்கவே மாட்டேன், காட்ட மாட்டாங்க அம்மா வார்த்தை. பட் டென்ஷன் ஆவேன், நானே டென்ஷன் ஆயிப்பேன், நானே டென்ஷன் ஆயிப்பேன், சொல்லவும் முடியாது. அதேதான் வந்துட்டு அவங்க வளர்ந்த விதம் வேற, நாங்க வளர்ந்த விதம் வேற. அதுதான் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க, பர்ஃபெக்ட் சிக்காமணியா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த இது வராது. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு படிச்சுட்டு இருக்கவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்க செய்யற அளவுக்குலாம் கேட்கவே கிடையாது. நான் வந்து கிச்சன்ல சமையலும் முடிப்பேன், அதே நேரத்தில் சுத்தம் பண்ணிக்கிட்டே முடிப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க, சமையல் நாங்கள் பண்ணிட்டோம்ப்பா. அம்மா சொல்றது கரெக்ட் தான். எப்படிலாம் சில பேர் பண்ணுவாங்க. எனக்குலாம் வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்போ கிடைக்கும்னா குக்கிங் முடிச்சதுக்கு கிடைக்காது. குக்கிங்க்கு அப்புறம் ஆஃப்டர் அந்த கிளீனிங் எல்லாமே முடிச்ச அப்புறம் தான் கிடைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் சோத்துலயே தட்டை போட்டு எனக்கே ரோலிங் ஆகுது. சோத்துல தட்டு போட்டு தட்டுல சோத்து போட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு காலைல சிட்ரசன் மாத்திரை போட்டேன், அதனால லைட்டா வந்துட்டு அப்படி ஆகுது. பட் அதெல்லாம் வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் ரொம்ப டான்ஸ் ஆடுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில பேர் நீங்க வந்து என்ன மாதிரி கேட்டகரின்னு என்னன்னா அது வந்து தப்புன்னு சொல்லல. பரவி போட்டு போறது அவங்களோட அது இது அவங்களுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் அது வந்துட்டு யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எனக்கு மைண்ட்ல நின்றுட்டு இருக்கும், யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இவங்களுக்கு மைண்ட்ல நிக்கிறதுனால அது தப்புன்றதை யாருமே சொல்ல வரல. நம்ம இருக்க பிளேஸ வந்துட்டு கை வர இது நம்ம இருக்க பிளேஸ வந்துட்டு நம்ம நீட்டா வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து எல்லாருமே வந்து அப்படி வச்சுக்கோங்க. நானுமே அப்படி வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா அளவுக்கு எங்க அம்மாலாம் எப்படி தெரியுமா வளர்த்தாங்க, அதுக்கெல்லாம் ஒரு தனி பெரிய வேலை பார்த்துட்டாலாம். இந்த அடுப்படி இப்படி நாரி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சொல்ல. அதுவே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து என்ன வேலை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம், அப்ப இருந்த பேரண்டிங் வேற, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள வளர்த்தது வேற, இப்ப நம்ம வந்து பசங்களை வளர்க்கறது வேற. சோ ஒரு ஜெனரேஷனுமே அது மாற்றணும். அதுவும் இல்லாம 8 பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி இல்ல நான் கிண்டிட்டு தான் ட்ரீட் பண்றது வந்து ஒரு பெரிய டீல் கிடையாது. ஏன் ஆஃப் பண்ணிடுச்சு இதுமா கரண்ட் போயிருக்காங்க. 2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா அது பெரிய ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன்ல போடுறேன். 2 ஸ்பூன் கம்மிப்பா, 4 ஸ்பூன் போடணும் கரெக்டா, அப்பதான் கரெக்டா இருக்கும். புரியல எனக்கு, பிரியாணி இவ்வளவு கறி போடுறோம், இவ்வளவு சோறு. பச்சை மிளகாய் நசுங்கம்னா பார்த்து போடு, 3 போடு. மட்டன் கலர் வந்து மாறி வரும்போது தான் வந்துட்டு உப்பு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலர் இப்ப பச்சை கலர், ஐ மீன் பச்சை மீட்டா இருக்குதுல்ல, மட்டனோட கலர் வந்து மாறினதுக்கு அப்புறமா கலர் மாதிரி மாறணும். வாங்கியிருக்கேன் 3 கொடுப்பா. அப்ப போதும்னு சொன்ன 10 ரூபா பாக்கெட் 3 போதுமான்னு கேட்டேன். நான் வேற மாதிரி பாக்கெட் நினைச்சேன், கொஞ்சம் பெருசு பார்த்தோன்னே நான் பெருசா தெரிஞ்சேன். ஓகே, கறி கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் இது பண்ணோடனே கலர் மாறினோடனே போட்டோம்னா நல்லா அந்த உப்பு வந்து போட்டோன்னா, கல் உப்பு போடுறேன், இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த இது கறி உள்ள. அப்படியா? ஒருத்தவங்க ஒரு மாதிரி சமைக்கிறாங்க. 1.25 கிலோ மட்டன்
ஒரு கட்டா கொத்தமல்லியும் புதினாவும். புதினா வந்து ரொம்ப கம்மியா போட்டேன், ஒரு கைப்பிடி தான் போட்டேன். அப்படியா? ஏன்னா புதினா வந்து நான் ரொம்ப போட மாட்டேன், அது கொஞ்சம் அப்படியே மசாலாவை டாமினேட் பண்ணிடும் வாசம். சில பேருக்கு அந்த வாசம் வந்து இதாகாது. கொத்தமல்லி ஜாஸ்தியா போடலாம். ஆமா, கொத்தமல்லி ஜாஸ்தியா போடலாம். அந்த கோயில் அந்த வாசத்தை கொஞ்சம் இது பண்ணிடும். ஆமா, கொஞ்சம் இது பண்ணிடும், மட்டப்படுத்திடும். புதினா கொஞ்சமா, புதினா மென்தால் இது வரும் இல்லையா, அதனால அது வந்து இதுவாயிருச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் கூட போடுவேன். சூப்பர், டன். தேங்க்ஸ் ஃபார் த டிப்ஸ். என்னம்மா ஏதோ பண்றீங்க நைஸா? கத்திரிக்காய் பச்சை. கத்திரிக்காய் பச்சடியா? கத்திரிக்காய் பச்சடினா செய்யவே மாட்டீங்க எப்பவுமே நீங்க? செய்வேன்னு யூஸ்வலா செய்ய மாட்டீங்க. செய்யலாம்னு இன்னைக்கு ஒரு ஆசை. எதுக்காக? நமக்காக தான். நான் சொல்லட்டா? சட்டிக்காக. புதுசா அம்மா சட்டி வாங்கியிருக்காங்க, அந்த சட்டியில் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அதுக்காக வந்துட்டு கத்திரிக்காய் செய்யறாங்க. மா ஒத்துக்கோங்கம்மா. இதில் செஞ்சு பார்க்க இப்போ செய்யும் போது இப்போ இதில் செய்யலான்ற ஒரு இது. நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்னு மாற்றி ஊற்றுறீங்களே, என்ன செய்தி? மாற்றி ஊற்றினா டேஸ்ட் வரும். எண்ணெய் காஞ்சிருச்சா? எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காய்ந்து விட்டது. கொடுங்க, நான் போய் மொட்டை மண்டை போய் காய வச்சு வரேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. வெந்தயமா? சட்டி பார்த்தீங்கன்னா காது இல்லாத சட்டி தான். காது இல்லாத சட்டி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க எங்கள் அம்மா. ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க, காது இல்லாத சட்டி. புரியுதா? பெரியம்மா பிரியாணி ரெடி ஆயிருமா? ரெடி ஆயிரும். கறி பசிக்குது எனக்கு. கொஞ்சம் நல்லா வெந்த உடனே அதோட அரிசி போட வேண்டியது. சூப்பரு. ஐயோ, கறியிருமே. அஞ்சரை பெட்டியில் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெங்காயத்தை எடுத்து எப்பவுமே நெருப்பு நிறைய வச்சு போட்டுட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை. எங்க அம்மா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க புது சட்டியில் செய்யறது. புது சட்டியில் செஞ்சால் அவங்க எல்லாருக்குமா அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கெல்லாம் ரொம்பவே இருக்கும். ஒரு சட்டி வாங்கிட்டோன்னா அதில் எப்படா குக் பண்ணுவோன்னே தோணிக்கிட்டே இருக்கும். வறுத்து சேர்த்தா நல்லா தான்ப்பா இருக்கும். ஆமாம், அதை வறுக்கிறேன். ரொம்ப பொன்னிறமாக ஆரோக்கியம் பண்ணணுமா அதுக்கு? ரொம்ப இல்லை, வதங்கினா போதும். இதை போட்டு வேக வைக்கணும்ல, இதோட போட்டே வறுத்துடலாம். கத்திரிக்காயும் போட்டாச்சுங்க. நல்லா வந்து எண்ணெயில் வந்துட்டு அப்படியே இதுவாகுது பாருங்க, குதூகலமாக கொந்தளிக்குது. ஓ, அதுக்கு இந்த வச்சிருக்கேன் தக்காளி. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நைஸாக தக்காளி வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எப்படி பிரியாணி கத்திரிக்காய் பார்க்க அழகா தெரியுது. இந்த கத்திரிக்காய் சார் கட்டையாக இது ஏன் அது? அது வேக வைக்கிற பக்குவம் இல்லை. இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தால், நாட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்தால் அது இன்னும் நல்லா அப்படியே உருண்டையாக போட்டுறணும். இவ்வளோ 2 பாதியாக விட்டாமல் ஃபுல்லாகவே போட்டுடணும். ஃபுல்லாக அப்படியே குமிழ் கத்திரிக்காய் மாதிரி போட்டோம்னா இன்னும் பார்க்க அது ரொம்ப அழகாக இருக்கும். அது சாப்பிட வெந்த உடனே சாப்பிடும்போது எடுத்து வச்சு நல்லாயிருக்கும். என்ன கத்திரிக்காய் இந்த பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய் அதை எப்படி தான் செய்யணும். நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்கு சொல்ல, என்னோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இல்லை, எப்படி போட்டாலும் அது சாப்பிட தான் போடும். அது வெந்துடும், வெந்து பிரிஞ்சிடும். ஏன்னா அது அப்படி பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கும். குமல் கத்திரிக்காய் மாதிரி இப்படி போட்டாலும் நல்லா இருக்கும் பார்க்க. அது எடுத்து வைக்கும் போது நல்லா இருக்கும். எப்படி போட்டாலும் சாப்பிட தான் போறோம். அம்மாவோட பாயிண்ட். அதை அப்படியே கடைஞ்சு கூட சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. எப்படின்னா சாப்பிட்டாலும் கடைஞ்சி சாப்பிட்டாலும் கலர் ஸ்ட்ரெச்சரு அந்த டேஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, பார்க்கையிலே ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்களே, நம்ம 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுமா. ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ப்ரெசன்டேஷனோட டேஸ்ட் இருக்கணுமா ஒரு ஃபுட்டில். சில ஃபுட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்னு நம்மளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயம். லெமன் போடுறாங்க பெரியம்மா, ஒரு லெமன் போடுறாங்களாம். சீட்ஸ் வந்து உள்ளே விடுவாங்க பார்த்துக்கோங்க. அதுதான் இதில் பெரிய விஷயம். சீட்ஸ் விழுந்துச்சுன்னா அழுவாத பட்டுச்சுன்னா கசக்கும். கேட்டையில் வெங்காயம் பொன்னிறம் அருஞ்சுவையும் உடம்புக்கு போனால் தான் அதுவே நிறைய வேலை தான். இல்லை கத்திரிக்காயும் வேகணும் இந்த எண்ணெயில், அப்போ தான் டேஸ்ட் வரும். அதுக்காக அந்த அரை இதில் போட்டுருவேன் நான். இப்போ வந்து தக்காளி எல்லாம் இதுவாகிடுச்சு, பொன்னிறமாயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட போகிறாங்க அம்மா. வந்து ஃபுல்லாக தக்காளி போட்டதுக்கப்புறமா என்னதுமா இது? இந்த வேர்க்கடலை, எள்ளு, சீரகம் வறுத்து போட்டு இது பொடி பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை எள்ளுனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை, எண்ணெய் தன்மை இருக்குங்க, அதனால இது இப்படி வரும் பொடி பண்ணும். அதனால் பயப்பட வேணாம், அப்படியே அதில் தூவி கலந்து விட வேண்டியது. நம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
செம்ம செம்ம செம்ம. பயங்கரமா இருக்கு. சூப்பரா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுறாண்டி. Nah, tak, kita tin, tumak.